இங்க பாருங்க, இது ஃபுல்லா மாடு கடிச்சதுதான். ஆமா, முட்டை கடிச்சிருக்கு. கடிச்சது இது 10 நாளைக்கு முன்னாடி கடிச்சது. நாங்க அதுக்கப்புறம் இப்ப குடிசை கட்டி அங்கங்க காவலுக்கு இருந்து நைட்டும் முழிச்சிருந்து பகல்லையும் இப்படி கிடந்து வேலை பார்க்க சூழ்நிலைக்கு வந்தோம். இத கவர்மெண்ட் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, தெருல நிறைய நான் ரோட்ல நிறைய மாடு பாத்துருக்கேன். அதனால எவ்வளவோ ஆக்சிடென்ட் நடக்கு. ஆமா, இந்த மாடுகளை கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் நினைச்சா மாடால பல பிரச்சனைகள் நடக்கு. ஏன்னா நடு ரோட்ல படுத்துக்கிடும், சிலவங்க வயசான ஆட்கள் எல்லாம் கவனிக்கலாம், மாட்டு மேல இடிச்சு எவ்வளவோ வேறு விபத்துகள் நடந்திருக்கு. அதே போல தெருக்காட்டுகள்ல சிட்டிகள்லயும் சரி பேப்பரை பிறக்கி தின்னுட்டு மாடு அதுவும் வாயிலா ஜீவன் தான், நல்ல ஜீவன் தான். அதான் உரிய லைசன்ஸோட வெளியே அவுத்து விட்டா அவ்வளவு ஃபைன், ஒரு ஃபைன் நல்ல ஒரு தொகையை போடணும். மாட்டுக்கு பாதி ரேட் இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக இது தடுக்கப்படும். ஏன்னா உங்க மாடு வெளியே வந்ததா, நீ கையில பிடிச்சிட்டு போலையா, வெளியில விட்டனா இவ்வளவு ஃபைன் அப்படின்னு சொல்லி அந்தந்த பஞ்சாயத்து போர்டுகள் நினைச்சாலே முடியும். இத இப்ப புதுசா வந்திருக்க முதலமைச்சர் ஸ்ட்ராங் படுத்தினாலே போதும்.